பொதுவாக நான்வெஜ் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதங்கிறது பெரிய தலைவலிங்க. அதுலேயும் ஞாயிற்றுக்கிழமைன்னு வரும்போது காரசாரமாக நான்வெஜ் சாப்பிட முடியலையேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சோயா சுக்கா ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டுங்க. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ஏன் ரசம் சாதத்துக்கு கூட இந்த சுக்கா ஒரு சூப்பர் காம்பினேஷனுங்க. இதோட ப்ரிப்ரேஷன் ப்ராசஸும் ரொம்ப ஈஸிங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் உங்கள் லதா பாலகிருஷ்ணன். லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த சுக்காவுக்கு தேவையான 100லேருந்து 150 கிராம் அளவு சோயா சங்கு, அதாங்க மீல் மேக்கரை ஒரு பவுலில் போட்டு எடுத்துட்ருக்கேங்க. இப்போ நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாங்க. இதை மறந்தும் குக்கரில் வேக வச்சிடாதீங்க, அப்புறம் சோயா சுக்கா கைமாவாயிடுங்க. இது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கும்போதே இந்த சுக்காவுக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஒரு கடாயில் 3 பீஸு பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 1 ஸ்பூன் அளவு தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து சிம்மில் வச்சு ஆயில் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த சுக்கா ரெடி பண்ண ஒரு கடாயில் 8லேருந்து 10 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்ருக்கேங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடான உடனே 1 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டு, சோம்பு கலர் நல்லா மாறின பிறகு நம்ம பெரிய சைஸ் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம கருவேப்பிலையை கட் பண்ணி போட்டுக்கலாங்க. கருவேப்பிலையை முழுசாக போடுறதை விட கட் பண்ணி போட்டால் வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு வாசனை போன உடனே டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த சுக்காவுக்கு டொமேட்டோ தாங்க ஜாஸ்தி தேவை, அதனால நான் 4 டொமேட்டோ ஆட் பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம சுக்காவுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அப்போ டொமேட்டோ இன்னும் நல்லா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ இந்த சுக்காவுக்கு தக்காளி தனித்தனியாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க, அதனால நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆன உடனே நம்ம இதுக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த சுக்காவுக்கு காரம் ஜாஸ்தி இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும், அதனால நான் 2 ஸ்பூன் சேர்த்துட்ருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மி வேணும்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் மட்டுமே போட்டுக்கோங்க. இப்போ மிளகாய் பொடி வாசனை போன உடனே நம்ம வெந்நீரில் ஊற வச்ச சோயாவை தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம சோயாவை வெந்நீரில் ஊற வச்சதுனால கிட்டத்தட்ட ஒரு 80% கிட்ட வெந்திருக்குங்க. இப்போ இந்த சோயாவில் 1 கப் அளவு வெந்நீரை ஊற்றி ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. அப்போ சோயா இன்னும் நல்லாவே வெந்திருக்கும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த ஃப்ளேவர் எல்லாம் சோயாவில் ஊறி நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. இந்த டைமில் நாம் பொடி பண்ணி வச்ச பவுடரை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போது இதில் புதினா கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டோம்னா ஒரு சூப்பரான சோயா சுக்கா ரெடிங்க. இந்த புரட்டாசி மாதத்துக்கு நான்வெஜ் இல்லைன்னு கவலையே இல்லைங்க. இந்த சோயா சுக்கா சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி ரோட்டிக்கு கூட ஒரு நல்ல சைடு டிஷ்ஷுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வித்தியாசமான ரெசிபியோட உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேங்க.